நாடு அதை நாடு. கற்றல் நோக்கங்கள். புறநானூற்று பாடலின் மையக்கருத்து வெளிப்படும் வகையில் உணர்ச்சியுடன் வாய்விட்டு படித்தல். கதைப்பாடல் பகுதியை படித்து நயங்களை அறிதல். நாட்டுப்பற்றில் சிறந்து விளங்கிய ஆளுமைகள் குறித்த தகவல்களை பாடப்பகுதி வழி புரிந்து கொள்ளுதல். சொற்கள் மற்றும் தொடர்களில் பயின்று வரும் வினைமுற்றுகளை அறிந்து பயன்படுத்துதல். இயல் 3 பகுதி 1. புலி தங்கிய குகை. தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். கல்வியறிவும் கவிப்பாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. காவற்பெண்டு. கவிநடை உரை. எம் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே, அவன் இருக்கும் இடம் யான் அறியேன். புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். சொல்லும் பொருளும். சிற்றில் சிறு வீடு, கல் அலை கற்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. பாடலின் பொருள். சால்புடைய பெண்புருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, அன்னையே, உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என்று என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். நூல்வெளி. காவற்பெண்டு சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னர் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. யாண்டு எனும் சொல்லின் பொருள். விடை ஆ. எங்கு. யாண்டுளனோ எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அ. யாண்டு கூட்டல் உளனோ. கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஆ. கல் அலை. இயல் 3 பாஞ்சை வளம். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலாகும். அது சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை அறிவோம். சுட்ட வீரன் சூரன் கட்ட பொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா, கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம், வீட்டிலுயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலுவீற்றிருந்தான், விந்தையாகத் திரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும்
வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடுமாம். அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும். கறந்த பாலையும் காகங் குடியாது எங்கள் கட்டபொம்முதுரை பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாயே சக்கதேவி. சொல்லும் பொருளும். சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. பாடலின் பொருள். குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன். அந்நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். சோலைகளில் குயில்கள் கூவும். மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. சக்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள். நூல்வெளி. கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது தோரணம். விடை அ தோரணம். பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிடும்? விடை அ முயல். பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது? விடை இ மாடி வீடு. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது விடை இ மாடி வீடு. பூட்டுங்கதவுகள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கூட்டல் அ தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை கூட்டல் இ வாசல் அலங்காரம். பொறுத்துக. பொக்கிஷம், செல்வம், சாஸ்தி, மிகுதி, விஸ்தாரம், பெரும்பரப்பு, சிங்காரம், அழகு. இயல் 3 பகுதி 3. தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர். சமுதாய பணி செய்தோர் பலர். அரசியல் பணி செய்தோர் பலர்.
இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். இளமை காலம். முத்துராமலிங்க தேவர் கிபி பொது ஆண்டுக்கு பின் 1908 ஆண்டு அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிர பாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். விடுதலை போராட்டத்தில் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரைப் போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திரு வி. கல்யாணசுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். நேதாஜியுடன் தொடர்பு. வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி பொது ஆண்டு 1939 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி எனும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். பேச்சாற்றல். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி எனும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரம் மிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்தவுடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின.
அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர். நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர். தெரிந்து தெளிவோம். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995இல் தபால் தலை வெளியிடப்பட்டது. தேர்தல் வெற்றிகள். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசாரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். 1946இல் போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952, 1957 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார். 1962இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டமாகும். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவரது தொடர் போராட்டத்தால் 1948ஆம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது. ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். தெரிந்து தெளிவோம். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்திய புத்த சமய மேதை, விவசாயிகளின் தோழர், ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்து விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருள்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களை சரியான விலை கிடைக்கச் செய்தார். தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையிலிருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிக பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். சிறைவாசம்.
சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். தேவர் 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார். தெரிந்து தெளிவோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்டுலகில் வாழ்ந்த நாள்கள் 20,075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் 4000. தம் வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர் ஆவார். நாடு போற்றும் நன்மகன். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னனாக, நீதி வழுவான் நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி பொது ஆண்டு 1963 ஆண்டு அக்டோபர் திங்கள் 30 நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம். விடை இ. சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். விடை ஆ. நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். விடை இ. திருவிக்கா. இயல் 3 பகுதி 4. கப்பலோட்டிய தமிழர். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கிக் கொண்டவர் சிதம்பரனார். அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறைக்கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதில் படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? இதோ அவர் வாயாலேயே கேட்போம். தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகிறாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. பார் அறிந்த கொற்கையின் துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவளம் கொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீன் கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடியென்றோ இங்கு பறக்கின்றது. பரங்கியர் கப்பலொன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடைகிற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று
வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரைப் போல் மதுரை மாநகரிலே தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துரையார் அக்கம்பெனியின் தலைவராயினார். அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வணிக மாமணியே, வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையினின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர். இவையெல்லாம் பயனற்று ஒழிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. துரைத்தனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும் புத்தி புத்தி என்று வாய் பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். அரசாங்கம் மாட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும். எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும். இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது சுதந்திர நாதம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டு கனல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். அவரே பாரத நாடு போற்றும் பால கங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றார் நாவீருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொற்கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். தெரிந்து தெளிவோம். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனையை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று. புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும்பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளதைச் சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியுமல்லவா? எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று. என் மீது பல வகையான குற்றம் சாட்டிற்று. நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம். நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம். வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம். வீர சுதந்திரம் பெற வழி காட்டினேனாம். சிறையில் சிதம்பரனார் இழுத்த செக்கு. வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாற்றிற்று அத்தீர்ப்பு. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன். என் உடல் சலித்தது. ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கைவருந்த மெய்வருத்த செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். செல்வ செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும்பணியிட்டவர் பலர். அவரை நான் எந்நாளும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறைக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர்.
அதிகாரத் தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அப்போது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? மூடு வாயை. உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானம் இழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ்த்தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டிதுரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஒரு அளவில்லை. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ? கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழன்றோ? தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியின் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளும்படி மெய்யறிவு, மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். இவற்றை என் தமிழ்த்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ்த்தாயின் திருவருளை வேண்டுகிறேன். வருங்கால பெருவாழ்வே, காலம் கழிந்து சென்றது. என் சிறை வாழ்வு முடிந்தது. என் நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளைக் கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை, தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாராலாகும் பாரத நாட்டிலே? பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார். நூல்வெளி. ராபி சேது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே என்பர். இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும். ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இயல் 3 பகுதி 5. வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும். இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மரூஉ. இலக்கணமுடையது. நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். இலக்கண போலி. இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி என்று கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு: புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். தெரிந்து கொள்வோம். வாயில், வாசல், இல்லத்துக்குள் நுழையும் வழி,
இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம். இது இலக்கண போலியாகும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். இது மறு உ ஆகும். மறு உ நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் எனும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி எனும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறு உ எனப்படும். எடுத்துக்காட்டு: கோவை, குடந்தை, எந்தை, போது, சோநாடு. தகுதி வழக்கு: ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்கலம், குழு உக்குறி. இடக்கரடக்கல்: பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். எடுத்துக்காட்டு: கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். மங்கலம்: செத்தார் என்பது மங்கலமில்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர். நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்கலமில்லாத சொற்களை மங்கலமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்கலம் என்பர். எடுத்துக்காட்டு: ஓலை, திருமுகம், கருப்பு ஆடு, வெள்ளாடு. விளக்கை அணை, விளக்கை குளிரவை. சுடுகாடு, நன்காடு. குழு உக்குறி: பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழு உக்குறி எனப்படும். எடுத்துக்காட்டு: பொன்னை பரி எனல், பொற்கொல்லர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல், யானை பாகர் பயன்படுத்துவது. தெரிந்து தெளிவோம். இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல், மங்கலம், குழு உக்குறி 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்கலமற்ற சொற்களை மாற்றி மங்கல சொற்களால் குறிப்பிடுதல் மங்கலம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழு உக்குறி. போலி: அறம் செய்ய விரும்பு. இஃது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது. ஆனால் பொருள் மாறுபடவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி எனும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி: பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலியாகும். இடைப்போலி: அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலியாகும். கடைப்போலி: அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலியாகும். அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். முற்றுப்போலி: மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 5
அஞ்சு இச்சொற்களை நோக்குங்கள். இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அஃது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். பொருத்துக: பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. கலைச்சொல் அறிவோம். கதைப்பாடல் பேலட், துணிவு கரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் எலோகுஷன், ஒற்றுமை யுனைட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி.